ஆத்தா மாரியாத்தா எல்லாரும் நல்லா இருக்கணும். அப்புறம் மாப்பிள்ள காரைக்குடினாவே கலகலன்னு தான் இருக்கும் போல. ஆமா மாமா. அப்புறம் மாப்பிள்ள காரைக்குடிக்காரங்களை பத்தி உனக்கு தெரியாது. அன்புனா உசுர கொடுப்பாங்க, அதே வம்புன்னு வச்சுக்க. என்ன மாமா பண்ணிருவாங்க? அடிப்பாங்களா? சோழிய முடிச்சு போடாங்க மாப்பிள்ள. அம்புட்டு ரோசக்காரங்க. ஏடா பாத்து வர மாட்டீங்களா? பரபரப்பாவே தெரியுறீங்க. ஏய் என்னது பரபரப்பாவா? டேய் ஏன்டா விரதம்டா, காப்பு கட்ட போறோம்டா, பொறுமையா இருடா. ஐயோ ஆத்தா ஆத்தா மன்னிச்சிரு ஆத்தா. வேற ஏதாவது காப்பா? அப்படி என்ன விசேஷம் தம்பி? என்னது என்ன விசேஷமா? ஏய் ஆறாவே ஆத்தா தெரியாம பேசி விட்டாரு, மன்னிச்சிரு ஆத்தா. பங்கே அப்புறம் என்ன பங்கு, என்ன பிரச்சனை? பங்கு என்ன விசேஷம் கேட்டு இன்சல்ட் பண்றாங்க பங்கு. சாதாரண ஒரு கோயில் திருவிழா தானே, அதுக்கு ஏன் இப்படி பண்றீங்க? எனது சாதாரண திருவிழாவா? இது எங்க முத்துமாரியம்மன் திருவிழா, எங்க காரைக்குடியோட திருவிழா. அது என்ன ஒரு 1000 பேர் வருவாங்களா? சரி ஒரு 10,000 பேர் வருவாங்களா? இங்க இரு பங்கு. லட்சக்கணக்கான பேர் வருவாங்க. சொந்தம் பந்தம், அறிஞ்சவன் அறியாதவன், பாட்டேன் பூட்டேன் முப்பாட்டேன், இந்த மாதிரி காலங்காலமா கொண்டாடிக்கிட்டு இருக்க திருவிழா. அவ்வளவு ஏன், சொந்த ஊரை விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போனவன் கூட வந்து குடும்பத்தோட சந்தோஷமா கொண்டாடுற ஒரே திருவிழா இந்த திருவிழா. அவ்வளவு சாதாரணமா நினைச்சிடாதீனே. ஓ அப்புறம் என்ன தம்பி, அலப்பறை ஆரம்பிச்சிட வேண்டியதா? வைங்க மாமா. அண்ணே இதுக்கே எப்படின்னா எப்படி? இது வெறும் ஆரம்பம் தானே. உண்மையான ஆட்டத்தை திருவிழா அன்னைக்கு பாப்பீங்க.